5 ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய காவல்துறை மொத்தமாக பிடித்திருக்கக்கூடிய கஞ்சா 65,518 கிலோ. அவ்வளவுதாங்க ஐயா, 65,000 கிலோ. இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஒரு சிறப்பு போலீஸ் அதிகாரத்தை கொடுத்தா நாளை காலையிலக்குள்ள 3 லட்சம் கிலோ பிடிச்சு வந்துருவாங்க. அவங்களுக்கு தெரியும் தெருமுனை எங்க இருக்குது, பள்ளிக்கூடங்கள் எங்க இருக்குது, எங்க யாரு வந்து விக்கிறாங்க. எடப்பாடியார் முதலமைச்சர் வந்தால் மத்திய அரசு அத்தனை திட்டங்கள் வரும். திமுக சண்டை போட்டே இல்ல, அத்தனை திட்டங்களும் கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு எல்லா திட்டங்களும் வரும். தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் 65,000 கிலோ கஞ்சா மற்றும் 8,025 கிலோ செயற்கை போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்ததால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய காவல்துறை மொத்தமாக பிடித்திருக்கக்கூடிய கஞ்சா 65,518 கிலோ. அவ்வளவுதாங்க ஐயா, 65,000 கிலோ. இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஒரு சிறப்பு போலீஸ் அதிகாரத்தை கொடுத்தா நாளை காலையிலக்குள்ள 3 லட்சம் கிலோ பிடிச்சு வந்துருவாங்க. அவங்களுக்கு தெரியும் தெருமுனை எங்க இருக்குது, பள்ளிக்கூடங்கள் எங்க இருக்குது, எங்க யாரு வந்து விக்கிறாங்க. முன்னதாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே மக்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்றும், திமுக மீண்டும் வந்தால் மக்களுக்கு ஏதும் கிடைக்காது என்றும் விமர்சித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.